யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படின்னு சொன்னால், இறைவன் வந்துட்டு எங்கும் நிறைந்தவன் நீக்கமர நிறைந்தவன் அப்படின்னா, ஒரு சூரிய குடும்பத்தில் ஒரு பூமி இருக்குது. அந்த ஒரு பூமியில் வந்துட்டு மக்கள் 800 கோடி மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், 800 கோடி மக்களும் வந்துட்டு 800 விதமான மனதை உடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நம்ம இது சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பக்கம் பார்த்தா முஸ்லீம் இருக்குது, இப்படி பார்த்தா கிறிஸ்டியானிட்டி இருக்குது, அப்புறம் மகாவீரர் அந்த ஜைன மதம் இருக்கிறது, அதன் பிறகு வந்து புத்த மதம் இருக்கிறது. பல்வேறு மதங்கள் வந்துட்டு இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சூரிய சந்திரன் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. புத்தருக்கு வந்துட்டு புத்த மதத்துக்கு வேறாகவும், முஸ்லீம் மதத்துக்கு வேறாகவும், கல்ஃபில் வந்துட்டு வேறாகவும், ஜெருசலேத்தில் வந்துட்டு வேறாகவும் இல்லை. எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. அங்கே பல்வேறாக இருப்பது தான் தான் அப்படின்னு சொல்கிறார். அங்கே நபிகள் நாயகமாக இருப்பது தான் தான். அங்கே இயேசுவாக வழிபடக்கூடிய அந்த அந்த தன்மையாக இருக்கக்கூடியதும் பரமபிதா என்று சொல்லக்கூடியது என்னை அதாவது என்னை மீறி எனக்கு பிறகுதான் வந்துட்டு பரமபிதாவை வந்து அடைய முடியும். நான் தான் இது இறுதியாக இருக்கிறேன், நானே சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், ஒளியாகவும் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அதுவும் இவர் கிருஷ்ணர் தான், அதுவும் பகவான் தான்.